ஐபிஎல் மாரியே குளோபலி நெறைய டொமஸ்டிக் லீக்ஸ் எல்லா கண்ட்ரிலயும் நடக்குது. அது மாரி பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த லீகுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல். இந்த பிஎஸ்எல்ல இருந்து ஏன் பிளேயர்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்றாங்கங்கிற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளா போகுது. இப்ப ரீசென்ட்டா பிளெஸிங் முசர்பானி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்ல அவருக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ட வித்ட்ரா பண்ணிட்டு, ஐபிஎல்ல கேகேஆரோட கான்ட்ராக்ட்ட அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் இந்த பஞ்சாயத்து சோசியல் மீடியால வெடிக்குது. பட் நம்ம ஃபேக்ட்ஸை அக்ரி பண்ணணும். இப்போ நீங்க பாகிஸ்தான்ல இருக்க சீனியர் பிளேயர்ஸா இருக்கிற பாபர் அசாம் ஆர் ரிஸ்வான் ஆர் ஷஹீன் அஃப்ரிடி இந்த மாதிரி யாரை வேணா போய் கேளுங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்லாம் இல்லை. நீ போய் ஐபிஎல் கான்ட்ராக்டில் உனக்கு கொடுக்குறோம் விளையாடுறியான்னு கேட்டால் அவங்களே பிஎஸ்எல்ல வேண்டான்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவில் ஐபிஎல் தான் ஆடுவாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இன்னைக்கு இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இது எண்ட் ஆஃப் தி டே எல்லா பிளேயர்ஸுமே பணத்துக்காக தான் விளையாடுறாங்க. அண்ட் இந்த டொமஸ்டிக் லீக்ஸே பிஸ்னஸ் தான், என்டர்டெயின்மெண்ட் தான். இதை பற்றி நானே ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். இது இல்லாமல் எக்ஸ்போஷராகவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லீக்ல விளையாடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்களே தவிர மற்றபடி மற்ற டீம்ஸ்ல இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற இப்போ கரண்ட் இன்டர்நேஷ்னல் சைட்ஸில் இருக்கிற ஆன் ஃபார்ம் பிளேயர்ஸ் நிறைய பேர்லாம் விளையாடுறது இல்லை. பட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எல்லாருமே அசம்பிள் ஆகிற ஒரு இடமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி. பயங்கரமாக மற்ற டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க பிளேயர்ஸோட அடாப்ட் பண்ணி அவங்களோட ஒரு கல்ச்சர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாக ஐபிஎல் டெஃபினட்டாக இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு தோன்ற ரீசன்ஸ். உங்களுக்கு எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, பிஎஸ்எல் கான்ட்ராக்டை பிளேயர்ஸ் எதனால் வித்ட்ரா பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.